அதான் ஸ்டாலின் ஐயா கேட்கலான்னு இருக்கிறேன். ஐயா நீட்டு பரீட்சையை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க இத்தனால சொன்னது நீட்டை நிறுத்த, நீட்டை நிறுத்தினாச்சு சில பேர் சந்தோஷப்படுவா. டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை நடத்த முடியல. அதன் பிறகு நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல். இன்னைக்கு பழனியை நான் சொன்னது 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர். இந்தியாவில் 585வது இடத்துல சுத்தத்தில் இருக்கு. நம்மை விட 584 நகர் முன்னாடி இருக்காங்க. அப்ப நகர்ப்புற நிர்வாகம் அவங்களுடைய வேலை. நகர்ப்புற நிர்வாகம் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா, அந்த துறையினுடைய அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக 3 ஊழல் புகாரை இடி என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. 888 கோடி ரூபாய் நீங்க பணம் வாங்கிக்கிட்டு நீங்க வேலை கொடுத்தீங்க. அதுல 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. நகர்ப்புறத்துல, நகர்ப்புற நிர்வாகத்துல, குடிநீர் வழங்கல் துறையில இன்ஜினியர் யாரையெல்லாம் ரெக்ரூட் பண்ணீங்களோ கடந்த 4 ஆண்டுகள்ல இத்தனை பேரிடம் பணம் வாங்கி கொண்டு 45 லட்சம் ரூபாய் வரை வாங்கியிருக்கிறார். 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ஜினியர் பணம் வாங்கி வேலை போட்டிருக்காங்க. அதிலே பெறப்பட்ட லஞ்சம் மட்டுமே 888 கோடி. நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணி செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் அவர்களுக்கு கமிஷன் வாங்கி பில்ல ரிலீஸ் பண்றதுக்கு 1020 கோடி ரூபாய். அரசு பணியாளர்களை நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணியிடை மாற்றம் செய்வதற்கு 365 கோடி ரூபாய் ஊழல். இது ஒரே ஒரு துறையில அரசாங்க அதிகாரிகள் இடம் மாற்றுவதற்கு ஊழல், அரசாங்க அதிகாரிகளை ரெக்ரூட் பண்றதுக்கு பணியாளை கொடுப்பதற்கு ஊழல், நடந்த வேலைக்கு அங்க இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்தவங்களுக்கு கமிஷன் கொடுத்து டெண்டர் கொடுப்பதற்கு ஒரு ஊழல். அப்ப அடிப்படையே ஊழலாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு நகரத்தை சுத்தமாக வைப்பதை பற்றி இவர்கள் யோசிப்பார்கள்.